இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, பொது காலம் 21வது வாரம் செவ்வாய்க்கிழமையிலே தாயாம் துறவியோடு இணைந்து இன்று நாம் நமது சொல்லும் செயலும் இணைந்து சென்றால் நாமே வாழுகின்ற புனிதர்களாக ஆகிவிடுகிறோம் என்ற ஒரு மைய சிந்தனையை சிந்தித்து நம்முடைய வாழ்வை மறு ஆய்வு செய்ய நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நவீன உலகில் மனிதம் அன்றாடம் சந்திக்கின்ற சவால்களை விட, துன்பத்தை விட மிகவும் கொடுமையானதாக, ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருப்பது ஒருவர் சொல்வது ஒன்றாகவும் செய்வது வேறொன்றாகவும் இருப்பதே. இதுவே இன்று உறவுகளை சிதைத்து பிறரை சாராமல் எந்தவிதமான அறம் சாராத வாழ்வியல் நெறிகளின்றி மனிதனை வாழ செய்கின்றது. மகாத்மா காந்தியிடம் ஒரு முறை ஒரு அன்னையானவள் தன்னுடைய சிறிய குழந்தை அழைத்து கொண்டு சென்று, இவன் எப்பொழுதும் இனிப்பு வகைகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறான், இவனை நிறுத்த சொல்லுங்கள் என்று கேட்டார். மகாத்மா காந்தி அந்த அன்னையிடம் 1 மாதம் கழித்து வரச் சொன்னாள். 1 மாதம் கழித்து அந்த அன்னை தன்னுடைய குழந்தையை கூட்டு கொண்டு சென்ற பொழுது மகாத்மா காந்தி அந்த குழந்தையிடம், இனிமேல் இனிப்பு வகைகளை சாப்பிடாதே என்று சொன்னார். அந்த அன்னை சற்று கோபத்துடன், இதை 1 மாதத்திற்கு முன்பாக சொல்லியிருக்கலாமே, நான் 1 மாதம் கழித்து இங்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று சொன்னாள். மகாத்மா காந்தி, இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக எனக்கும் இனிப்பு சாப்பிடுகின்ற பழக்கம் இருந்தது. நான் அதை நிறுத்தினேன். அதன் பின்புதான் நான் இந்த குழந்தைக்கு அறிவுரை சொன்னேன். தான் சொல்லுகின்ற வார்த்தை தனது வாழ்வோடு கலந்ததாக, தனது வாழ்வை மாற்றியதாக இருக்கும் பொழுதுதான் ஒருவர் பிறருக்கு அறிவுரை அல்லது வழிநடத்தும் தகுதியினை பெறுகிறார் என்பதை காந்தியடிகள் படிப்பித்தார். இன்றைய முதல் வாசகத்தில் பல்வேறு இன்னல்கள் மத்தியில் ஏற்றுக்கொண்ட நம்பிக்கை வாழ்வில் இருந்து இடராமல் வாழும் தெசலோனிய மக்களுக்கு திருத்தூதர் பவுல் தனது கடிதத்தின் வழியாக உறுதிப்படுத்துகிறார். தனது உறுதியூட்டும் வார்த்தைகள் தான் பட்ட துன்பங்கள், சிறை வாழ்வு எல்லாவற்றின் வழியாக தான் எவ்வாறு நம்பிக்கை வாழ்வில் நிலைத்திருந்தார் என்பதன் வெளிப்பாடே. நற்செய்தியில் ஆண்டவர் இயேசுவால் வெளிவேடக்காரர்களாக சுட்டிக்காட்டப்படும் மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் தங்களது வாழ்வையும் பிறருக்கு படிப்பித்த படிப்பினைகளையும் வெவ்வேறாக பார்த்தனர். அதனால் மடிந்த மனித மனங்களின் தேவைகளை கண்டுராமல் தங்களை முன்னிலைப்படுத்துகின்ற எல்லாவற்றையும் செய்தனர். வாழ்வில் முதன்மையானது என்று அன்று அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கும் தெரியவில்லை. இன்று அதிகாரத்தை நோக்கி நடைபோடும் நமக்கும் தெரியவில்லை. எல்லாவற்றிற்கும் கிறிஸ்துவின் படிப்பினையான வார்த்தையும் செயலும் இணைந்து சென்றால் சமூகத்தில் தனி மனிதனில் நாம் மாற்றம் கொணரலாம். நம்மை வரலாற்றின் பக்கத்தில் என்றும் திருப்பி படிக்கின்ற மனிதர்களாக நாம் தடம் பதிக்கலாம் என்பதை உணர்வோம். உலகை மாற்றும் மனிதர்களாக பயணிப்போம். ஆமென்.